நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவருடைய பிரசனத்தை நாம் உணர்கிறோம், அவருடைய சமூகத்தை நாம் உணர்கிறோம். இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நம் நடுவே ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதையெல்லாம் ஃபீல் பண்ணணும். இதுதான் இந்த ஃபீல் பண்ற மனக்கண்கள் திறக்கிறவங்க தான் ஆவியோடு அவரை ஆராதிக்க முடியும், உண்மையோடு ஆராதிக்க முடியும். இறைவனை நீங்கள் உணர வேண்டும். இதை சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கு நான் ரசிக்கப்படுறவரை 17 வயதுக்கு முன்னாடி வர ஆண்டவரை ரொம்ப கேள்வி பண்றேன். சொன்னா சிரிப்பீங்க. சின்ன வயசுல சபைக்கு போற குடும்பம் 7வது 8வது படிக்கும் போது இப்படி ஆவில நிரம்புறமே ஆக்சன் பண்ணுவேன், ஆக்சன் பண்ணிட்டு சொல்லுவேன் ஆவில அனலா இருக்கேன்னு சொல்றது. அப்புறம் நானே டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், இங்கிலீஷ்ல ஏதாவது பேசிட்டு அப்படியாக அவர் அமெரிக்க தேசத்துக்கு போனார். அப்போ பவுலோஸ் பாஸ்டர் சபையில் ஃபாரினர்லாம் வருவாங்க. அதை பார்த்துட்டு வந்து நானே இங்கிலீஷில் சும்மா பேசிட்டு அப்படியாக நான் அமெரிக்க தேசத்தில் இருக்கும்போது அப்படியாக நான் காரில் போய்க்கணும் இப்படி கேள்வி பண்ணேன். கிறிஸ்தவ குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம், வீட்டு ஜபத்தில் டெய்லி உட்கார்ந்துருப்போம், சண்டே ஸ்கூல்ல வசனம் சொல்லுவோம். ஆவியோடு ஆராதிக்க முடியல. ஏன்னா என் ஆவியின் கண் திறக்கப்பட இல்லை. இந்த மனக்கண் திறக்கப்படுறதுன்னா என்னன்னா, நான் இறைவனை காண வேண்டும். எப்படி? இந்த கண்ணில் இல்லை, என் மனக்கண்ணில் இறைவனை பார்க்கிற நாள் தான் ரட்சிக்கப்பட்ட நாள். அதை பார்த்தவங்க தான் அவர் ஆராதிக்க முடியும். அன்று வரை கேலி செய்து அந்த பாவத்துக்கு நான் என்ன வாங்கி கட்டுறேனோ எனக்கு தெரியாது. நான் பண்ணாத பாவம்லாம் இல்லை. ஆண்டவர் நாமத்தை தூஷித்தவன் இன்னைக்கு அவர் நாமத்தை பேசும்படி வச்சிருக்காருன்னா என் மனக்கண்ணை அவர் திறந்தார். அகக்கண், இது வெளியில உள்ள கண், அகக்கண். இந்த கண் திறக்கப்படணும். இதை திறந்த உடனே ஒண்ணு நடக்கும். இறைவனை நீங்கள் பார்க்கலாம். 17 ஆண்டுகளுக்கு பின்பாக, 17 வருஷத்துக்கு பின்பாக, 17வது வயதுல என் மனக்கண் திறந்தது. கடவுளை பார்த்தேன். எப்படி இருந்தார்? வெள்ளையா இருந்தார, சிவப்பது இல்ல, அது எனக்கு தெரியாது. கடவுளுடைய அன்பு என்னை தொட்டுச்சு. கடவுள் இருக்கிறாருங்கிறத நான் பார்க்கலைனாலும் நான் நம்பினேன். பரலோகம் இல்லைனாலும் பரலோகத்தை நம்பினேன். சந்தோஷமா அந்த சந்தோஷத்தை பார்க்கலைனாலும் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டேன். நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த இறைவன் எனக்கு பதில் தந்தார். எத்தனை குடும்பங்கள்ல எவ்வளவு பெரிய கஷ்டம், ரொம்ப உயிர் போற நிலைமை, ஜெபிக்கும் பொழுது தத்ரூபமாய் வந்து உதவி செய்தார். அந்த இறைவன் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் கண்டுகொண்டேன், ருசித்து பார்த்தேன், அவரை ஆராதித்தேன், ஜெபித்தேன், துதித்தேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். இதுவரை அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஊழியத்துக்கு வருவேன்னு சொன்னேன். அந்த காணக்கூடாத இறைவன் சொன்னார். 12 ஆண்டுக்கு பின்னாடி வந்தேன். அவர் இருக்கிறதுனால வந்தேன். நானா முயற்சி செய்து வரல. இந்த மனக்கண் திறந்தவனே கடவுளை நீங்க பார்க்க முடியும். மனக்கண் திறக்கிறவன் தான் நான் சொல்ற வழிபாடுக்குள்ள வர முடியும். அது வர